ஹெல்தியான ஒரு சிக்கன் ஷவர்மா ரெசிபி பார்க்கலாமா? இப்போ ஒரு 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர், கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு, தயிர் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறனால நான் நைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். இப்போ ரம்ஜான் வரப்போகுது இல்லையா, இஃப்தாருக்கும் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஷவர்மாவுக்கு மயோனீஸ் இல்லாமல் எப்படி, அதான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ட்ரெண்டிங் இட்லி பாத்திரத்தில் அவிக்கிறது தான். எதுக்கு அவ்வளோ பெரிய இட்லி பாத்திரம் எடுத்துக்கிட்டு, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி வட்டலாப்பம்லாம் அவிப்போம் அதே மாதிரி ஸ்டைலில் இது ரெண்டையுமே நல்லா வேக வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஒரு பேன் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த சிக்கன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வீடு பூரா ஷவர்மா வாடை தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஹார்டாக ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். பாருங்கள், முட்டையுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்ச முட்டையை இப்போ சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, இப்போ அதையும் சேர்த்துக்கிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நான் வரமிளகா சேர்க்கலைங்க, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். நிஜமாக சொல்கிறேங்க, மயோனீஸ் இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இத்தனை நாள் இதுவாக நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு இருந்துச்சு. இனிமேல் மயோனீஸ் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெஜிடபிள் சேர்த்துக்கிடலாம். வெஜிடபிள் கேரட், கேபேஜ், ஆனியன் எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணதை நம்ம சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோவில் வைக்காமல் ஹையில் வச்சு இதை செய்யுங்க, அப்போ தான் தண்ணி விடாமல் இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன், கேரட், கேபேஜ் எல்லாம் ஃப்ரை பண்ணோம்ல, இப்போ அதையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மேயோனீஸ் செஞ்சோம்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சப்பாத்தி மாவு முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக ஆயில், உப்பு, தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிணையணும். இந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கிடலாம். இப்போ சப்பாத்தியுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சோம் இல்லையா மயோனீஸ், இப்போ அதில் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா அந்த சப்பாத்தியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. செஞ்சு வச்ச சிக்கனையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் கெச்சப், ஆனியன் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணிக்கிடலாம். ரொம்பவே ஹெல்தியான சிக்கன் ஷவர்மா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு